இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு South India's #1 travel brand. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அதிமுகவினுடைய சென்னை மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. நிர்வாகிகள்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு 15 நிமிஷம் வந்து தன்னுடைய கோபத்தை காட்டினாரு. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எப்படி விசுவாசமா இருந்தீங்களோ அது மாதிரி இப்போ விசுவாசமா இல்லை அப்படிங்கிறத உள்ள பேசினதாக தகவல். அப்படி எதுவும் பேசினாரா? அதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இப்போ 40 நாளைக்கு மேலே பாதுகாக்கணும். அது அதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து பாஜக இப்போ கூட்டணியில் இல்லை, அவங்க தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏதாவது செய்யலாங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கடுத்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காங்க. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ திருப்தியாக இருக்காரா, நிம்மதியாக இருக்காரா? இல்லை, நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. தான் தனியாக எழுந்து நின்று விட்டேன் என்று நிரூபிப்பதற்கு இந்த தேர்தல் உபயோகப்படும். இதனுடைய விளைவாக இதில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா 2026 அவர்கிட்ட அணி சேருவாங்க. எல்லாரும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா களத்தில் திமுக அதிமுக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பாஜக மிஸ்ஸிங். பாஜக சொல்லிகிட்டே இருந்தாங்க, நாங்கள் தான் எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி. இல்லை, இப்போ தமிழர் நலன்னு சொல்லி வந்து இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தில் வைப்பதற்கான காரணம் என்னவா இருந்தது? நாம் தமிழர் என்ன பண்ணுறாங்கன்னா, அட் த வெர்ஜ் ஆஃப் செப்பரேட்டிசம், இந்த பிரிவினைவாதத்தை அந்த அளவுக்கு அவங்க போகிறாங்க. அதை வந்து ரொம்ப வன்மையாக திண்மையாக கையாளுறாங்க. அது அப்படி இல்லாமல் ஒரு மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டுமென்றால் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வேணும். நாம் தமிழர் கட்சியும் அதிமுக ஓட்டுகளை பிரிக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் வந்து இந்த தமிழ் தேசியம் மாதிரியான விஷயங்களை, தமிழர் நலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிமுக முன்னெடுக்குதா? நாம் தமிழர் அது வந்து ஒரு இந்த தேர்தலை பொறுத்தவரை ரெக்கனிங்கில் இல்லை. அவங்க மும்முனை போட்டி தான் இங்கே பலமாக இருக்குது. அதுலேயும் பாஜக அந்த வே அவுட். பாஜகவுடைய திட்டம் வந்து அதிமுக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து சொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக அதை முறியடிச்சிருச்சு. அதனால தான் அவங்க என்ன கடுப்பாயிட்டாங்க. ஜூன் 4க்கு பின்பாக அதிமுக எல்லாமே ஒன்றிணைஞ்சிருமோ? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஓட்டெல்லாம் போட்டிருப்பீங்க கண்டிப்பா. ஓட்டெல்லாம் போட்டோம். தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியாச்சு. ஓகே, அதான் இந்த தேர்தலுக்காக தான் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இன்னும் 21 மாநிலங்கள்லையும் நடந்திருக்கு, யூனியன் பிரதேசங்களையும் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்காக கட்சிகள்லாம் வந்து மும்முரமாக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம். அதிமுகவினுடைய சென்னை மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. நிர்வாகிகள்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு 15 நிமிஷம் வந்து தன்னுடைய கோபத்தை காட்டினாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து செய்திகளில் வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம். இது தொடர்பாக ஜெயக்குமார் டீ கேட்டாங்க. அவரும் வந்து அப்படியே பட்டும் படாமல் சில விஷயங்கள் பேசினதையும் நம்ம பார்த்தோம். பிரேக்கிங் கார்ட்ஸு, அதே மாதிரி சில வெப்சைட்ஸில் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியாக இருந்தார். எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எப்படி விசுவாசமாக இருந்தீங்களோ அது மாதிரி இப்போ விசுவாசமாக இல்லை அப்படிங்கிறத உள்ளே பேசினதாக தகவல். அப்படி எதுவும் பேசினாரா? தெரியல எனக்கு. அது எந்த பத்திரிகையில் நீங்கள் சொல்கிறது வரலை, ஏதோ யூடியூப் சேனல்ஸில் வரது போட்டிருக்கு. யூடியூப்பில் வர்றதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம நம்பக்கூடிய விஷயமா இல்லை. ஏகப்பட்ட விஷயம் போட்டிருக்கேன். திடீர்னு கலை இன்றைக்கு இறந்து விட்டான்னு கூட போடுவான். இப்போ நானே மறக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் யூடியூப் சேனல்ஸை நம்ம வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியும். எனக்கு தெரிஞ்சு அவர் சென்னை மாவட்டம் சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டம் 3 மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஒன்றிய செயலாளர்கள், கழக கிளை செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அப்போ அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு சில 3-4 மாவட்டங்களை கூப்பிடுறாங்க. இப்படி பல மாவட்டங்களை ஒரு 3 மாவட்டமாக 3-4 மாவட்டங்களாக இணைத்து வச்சு பேசுகிறாங்க. சரி, இதுதான் இப்போ கூப்பிட்டு பேசினார். எல்லாரையும் வந்து தன்னுடைய கருத்தை வந்து கேட்பதற்காக தான் கண்டிப்பாக வந்து கூப்பிடுவார். அதனுடைய நோக்கம் என்ன காரணம்? இப்போ வந்து திமுகவும் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தலை சந்திச்சு முடிச்சிருக்கு. தேர்தல் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. இப்போ திமுக கூட இது மாதிரி மாவட்ட செயலாளர் கூப்பிடல, இல்லை சென்னை மண்டல நிர்வாகிகளை கூப்பிடல. ஆனால் அதிமுக அதை பண்ணுதுன்னா அப்போ ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குல்ல இதில். அதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இப்போ 40 நாளைக்கு மேலே பாதுகாக்கணும். அது அதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வாக்கு எண்ணி முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து பாஜக இப்போ கூட்டணியில் இல்லை, அவங்க தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏதாவது செய்யலாங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் அதில் அதிக கவனம் செலுத்தணும், கண்ணும் கருத்துமாக இருக்கணும் சொன்னதான் செய்தி வந்திருக்குது. நான் அவங்க அஃபிஷியலாக வந்த செய்தியில் மட்டும்தான் சொல்கிறேன். அதுக்கடுத்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டுருக்காங்க.
எந்தெந்த தொகுதியில் நமக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு சர்வே மாதிரி நடத்தியிருக்காரு. அவங்ககிட்ட கேட்டிருக்காரு. அவங்க எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் தான் வந்திருக்கு. ஆனால் என்னென்ன தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க, இல்லைன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வரல. இல்லை, இப்போ இதோட முக்கியத்துவம் ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சர்வே நடத்தியிருக்காங்க, அது தொடர்பாக வந்து பேசப்பட்டது, பாஜக தொடர்பாகவும் வந்து சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செய்திகளாக வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. இதோடைய நோக்கம் என்ன? இப்போ வந்து திமுக இந்த மாதிரி பண்ணாமல் அதிமுக பண்ணுதுன்னா அப்போ அதிமுகவுக்கு ஏதோ ஒரு தோல்வி பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இது வெளியே தோல்வி பயம் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு பேசி என்ன பயத்தை எப்படி போக்க முடியும்? அவங்க ஒன்றும் கள நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக களத்தில் பணியாற்றியவங்களை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு பேசுகிறாங்க. கள நிலவரம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு அசஸ் பண்ணிக்கிறாங்க. அது செல்ஃப் அசஸ்மெண்ட்டு தான். அதேமாரி அதில் ஒன்றும் பெருசாக இருக்கிறதுக்கா தெரியல. அது என்ன தோல்வியா வெற்றியாங்கிறத அவங்க என்ன சொன்னாங்க நமக்கு தெரியாது. அது இன்டர்னலாக ரகசியமாக தான் பேசியிருக்காங்க. ஆனால் அசஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. நாங்கள் தேர்தல் வெற்றி வாய்ப்பு நமக்கு என்ன, தோல்வி வெற்றி என்பது எப்படி இருக்குங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா களத்தில் அவங்க பணியாற்றி இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது மோர் ரெலவெண்ட்டாக இருக்கும், வெரி க்ளோஸாக இருக்கும். அதனால் கேட்டிருக்காங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். மேற்கொண்டு அதில் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் தர்றதுக்கு, பாராட்டுறதுக்கு, நீங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பணியாற்றிருக்கிறீங்க அப்படின்னு பாராட்டு தெரிவித்ததாகவும் சொல்கிறாங்க. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போது திருப்தியாக இருக்காரா, நிம்மதியாக இருக்காரா? இல்லை, நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல். ஏன்னா தனிச்சு வந்து இந்த முறை ஒரு தனிப்பெரும் தலைவராக வந்து அவர் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து அவருக்கான ஒரு ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நிச்சயமாக இருக்கும். 2026 நோக்கி போகிறப்ப அவர் இதில் கொஞ்சம் தன்னை நிரூபிச்சிட்டார். நீங்கள் சொன்னபடி இவர் தான் தனியாக எழுந்து நின்று விட்டேன் என்று நிரூபிப்பதற்கு இந்த தேர்தல் உபயோகப்படும். இதனுடைய விளைவாக இதில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார்னா 2026 அவர்கிட்ட அணி சேருவாங்க எல்லாரும். பல கட்சிகளும் அவர்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அவர் கடும் தோல்வி அடைஞ்சிட்டார்னா, பெரும் தோல்வி அடைஞ்சிட்டார்னாவே அவரை பார்த்து மற்ற கட்சிக்காரங்க போகிறதுக்கு தயங்குவாங்க. கூட்டணி என்பது வலுவாக அமைவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் இது அவங்களுக்கு முக்கியத்துவமான தேர்தல் தான். அதுக்கான டியூ ரெஸ்பெக்ட் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா களத்தில் திமுக அதிமுக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பாஜக மிஸ்ஸிங். பாஜக சொல்லிகிட்டே இருந்தாங்க, நாங்கள் தான் எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சி, நாங்கள் தான் திமுக எடுத்து போராடிட்டு இருக்கிறோம், அதிமுக களத்தில் இல்லை அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரச்சாரம் ஆரம்பித்து களப்பணி துவங்கிய உடனே பாஜக வாஸ் மிஸ்ஸிங், டோட்டலாக மிஸ்ஸிங்கிறாங்க. பூத்தில் ஏஜென்ட்டுகளில் களப்பணியாற்றுவதற்கு ஆள் கிடையாது. தலைவர்கள் போகிற இடத்துல, பிரச்சாரத்தில் போகிற இடத்துல, வேன்களில் பெரிய பெரிய தலைவர்கள் போனால் கூட பெரிய கூட்டம் ஒன்றும் சேரலை. ஒரு இதை காட்டுறதுக்கு தான் மோடியை கூப்பிட்டு வந்து ஒரு ரோட் ஷோ நடத்துனாங்க. அதுவும் பெரிய அளவுக்கு இம்மன்ஸ் பாப்புலாரிட்டி காட்டலை. மோடியினுடைய அவருடைய தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது பாருங்கள், அதுதான் கொஞ்சம் வெளிப்பட்டுருக்கொள்ளிய கட்சியினுடைய செல்வாக்கு அங்கே வெளிப்படலை. கட்சி அங்கே தன்னை ஆள்களை திரட்டுவதில் பெருசாக வெற்றி பெறலை. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மோடியை வந்து கூட்டுட்டு வந்து ரோட் ஷோலாம் பண்ணுறாங்க, அது பெரிதாக வந்து நம்மளுக்கு மக்கள் மத்தியில் வந்து எடுபடாத மாதிரி தான் ஒரு சூழல் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து தவறாக போயிட்டுருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மோடி வேண்டாம் அப்படிங்கிற பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. அதேமாதிரி என்டிஏ அலைன்ஸ் சார்பாக வந்து மோடி வேண்டும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. ஆனால் அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து தவறாக போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த முறை தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாவும் பேசுகிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏன்னா தேர்தல் முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக வந்து அதோடைய அந்த அலைங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ மக்கள் எதை நோக்கி வந்து வாக்கு அளிச்சிருப்பாங்க, அப்போ கண்டிப்பாக வந்து உளவுத்துறையெல்லாம் கண்டிப்பாக தகவல் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கும் போது அப்போ கண்டிப்பாக அது எடப்பாடி பழனிசாமியோடைய ஸ்ட்ராட்டஜி சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 2 அணிகளிலும் சேராத இயங்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் ஆந்திராவில் இருக்காங்க, ஒடிசாவில் இருக்கிறாங்க, இல்லை இன்னும் பல மாநிலங்களில் இருக்கிறாங்க. 2 அணிகள்லையும் சேராமல் தனித்துவமாக நிற்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க. இல்லை, நம்ம வட மாநிலங்களில் நீங்கள் சொன்னக்கூடிய விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் எதை வச்சு வாக்களிக்கிறாங்க அப்படின்றத கடந்த கால வரலாறு 14 19 இப்போ ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க, மோடியா லேடியான்னு கேட்டாங்க, கிட்டத்தட்ட 36-37 இடங்களில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி கடந்த முறை 2019 மோடி எதிர்த்து தான் ஒரு பிரச்சாரம் வந்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. அப்படிங்கும்போது அப்போ ஸ்ட்ராட்டஜி, அந்த பிரச்சாரமே வந்து தோல்வி அடைஞ்சதான் தான் பார்க்கப்படும். அது 2019 மோடியோட கூட இருந்து தானே கடுமையான தோல்வியை சந்தித்தாங்க. அதுலேருந்து பாடம் கற்றுட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பிறகு அவங்களுக்கு முரண் அதிகமாகி போச்சு 2 பேருக்கு இடையில். அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை முன்வைக்கிறாருன்னா, நாங்கள் வந்து காங்கிரஸும் மத்தியில் ஆட்சியில் இருந்த 58 ஆண்டுகளும் சரி,
பாஜக ஆட்சியில் இந்த 10 ஆண்டுகளும் சரி தமிழக நலன்கள் பாதுகாக்கப்படவில்லை. நாங்கள் திமுக கூட்டணிக்குள்ளே கூட்டணி ஆட்சியில் இருந்த பங்கு வகித்த போதும் தமிழக நலன்களை பாதுகாக்க முடியும். அதே மாதிரி நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்த போதும், ஆட்சியில் இல்லைன்னா கூட்டணியில் இருந்த போதும் தமிழக நலன்களை நாங்கள் பாதுகாக்க முடியல. அதனால் இந்த அனுபவத்திலிருந்து நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, தமிழக நலன்களை பாதுகாப்பதற்கு தேசிய கட்சிகளோடு உறவு வைத்துக் கொள்வது எந்த வகையிலையும் பயன் தராது. ஏனென்றால் அவைகள் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ் பீப்புள். அதனால் தமிழ்நாடு மக்கள் நம்ம தமிழ் தேசியத்தையும் இந்த மாநில உரிமைகளையும் ரொம்ப முனைப்பாக முன்னெடுக்கிறோம். மற்ற மாநிலங்கள் அந்த அளவுக்கு எடுத்த மாதிரி தெரியல. ஸோ அதனால் நமக்கு என்ன, நம்ம ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுறோம். நம்மளை தேசிய கட்சிகள் விரும்புவதில்லை. நான் தமிழ் தேசியம் பேசுகிறோம், மொழி உரிமை மேலாண்மையை பற்றி பேசுகிறோம், சம உரிமை கேட்குறோம், இது ஜிஎஸ்டியில் நமக்கு சரியான பங்கு வேணுங்கிறத நம்ம அழுத்தமாக பேசுகிறோம். எல்லா விஷயங்களையும் மாநில உரிமைகளில் நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஃபெடரலிசத்துக்காக நம்ம கொடி தூக்குறோம். இதெல்லாம் மற்ற மாநில அரசுகள் செய்கிறாங்க, மாநில கட்சிகள். ஆனால் அவங்க பலமாக செய்கிறதில்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் பலமாக செய்யுது. அதனால் அவங்க தேசிய கட்சிகள் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில்லை. தத்துவார்த்த ரீதியாக அடிப்படையிலேயே நாம் அவர்களோடு முரண்பட்டு நிற்கிறோம். அதனால் இந்த 2 கட்சிகளோடையும் நாங்கள் எந்த நேரத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டோம். நீங்கள் எங்களுக்கு எம்பி அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அவங்கள வச்சு போராட்டம் நடத்தி, நாடாளுமன்றத்தில் போராட்டங்களை நடத்தி, அதை நம்ம தமிழக நலன்களை பாதுகாக்கிறதுக்கும் தமிழக நலன்களுக்கு புறம்பான சட்டங்களை தவிர்ப்பதற்கும் முறியடிப்பதற்கும் நாங்கள் பயன்படுத்துவோம். அதுக்கு உதாரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தபோது கூட காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு பாஜக அரசு கர்நாடகா தேர்தலை ஒட்டி காலதாமதம் செய்து கொண்டிருந்தது. நாங்கள் 22 நாள் நமக்கு எம்பிஸ் 37 பேர் இருந்ததுனால நம்ம நாடாளுமன்றத்தை முடக்கித்தான் அதுக்கு இறுதியாக அந்த பணியை வச்சோம். அதை நம்ம திருப்பி செய்ய முடியும். நம்மகிட்ட அதிகமான எம்பிஸ், அதிமுக எம்பிஸ் இருந்தால் நம்ம ஆட்சியில் பங்கு பெறாமல், இந்த கட்சிகளோட கூட்டணி சேராமல் தமிழக நலன்களை முன்னெடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு சொல்றாங்க. இல்ல அதான் எடப்பாடி பழனிசாமி வைக்கிற மாற்று அதான். இல்ல அதான் அவர் வைக்கக்கூடிய மாற்று அதுவா இருக்கு. இப்போ அது தேர்தல் பிரச்சாரங்கள்லயும் அது எடுபட்டதை நம்ம ஒரு சில இடங்களில் பார்க்குறது. மக்கள் ஓகே தமிழர் நலன் சார்ந்து அதிமுக போகுது அப்படிங்கிறத மக்கள் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. பட் அது ஓவராலாக தமிழ்நாடு முழுவதும் அது எதிரொலிச்சுதா அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. அது நம்ம தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும். அவங்க ஒரு சரியான நிலைப்பாடு எடுத்து போயிருக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பற்றி கேட்டீங்க, ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். மற்றவங்களோட இவங்க கரெக்ட். நீங்கள் காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டு நாங்கள் ஜனநாயகத்தை மீட்போம்னு சொன்னால் மக்கள் எப்படி நம்புவாங்க? காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டு மாநில உரிமைகளை பாதுகாப்போம்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? இல்லை, இப்போ தமிழர் நலன்னு சொல்லி இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தில் வைப்பதற்கான காரணம் என்னவா இருந்தது? காரணம் என்னென்னா, அவங்க அனுபவங்கள் நாங்கள் பாடம் கற்றுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. தமிழர் நலன்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் எப்பயுமே இருக்கோம். இப்போ ஏற்கனவே அது பற்றி திமுக இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழர் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏன் இந்த ஒரு பிரச்சார களத்தை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல? இல்லை, நாம் தமிழர் என்ன பண்ணுறாங்கன்னா, அட் த வெர்ஜ் ஆஃப் செப்பரேட்டிசம், அந்த பிரிவினைவாதத்தை அந்த அளவுக்கு அவங்க போகிறாங்க. அதை ரொம்ப வன்மையாக திண்மையாக கையாளுறாங்க. அது அப்படி இல்லாமல் ஒரு மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டுமென்றால் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வேணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மத்திய பட்டியல் ஒன்று இருக்குது, அதிகார பட்டியல், மாநில பட்டியல் இருக்குது. இதில் சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் மத்திய பட்டியல் இருக்குது. நடுவில் கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்று பொதுப்பட்டியல் வைக்கிறாங்க. அது தேவையில்லை. அப்படிங்கிறது தான் சர்க்காரியா கமிஷனோ இல்லை திமுக அமைத்த அந்த கமிஷனோ கொடுத்த பரிந்துரை. அதுதான் ராஜமன்னார் கமிஷன் கொடுத்த பரிந்துரை அதுதான். அப்போ அதை நிறைவேற்றணுங்கிறது தான் 2 கட்சிகளுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ அதை அடைவதற்கு ஃபெடரலிசம் இன்னும் கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் முகவுரையில் சேர்க்கப்படலை. செக்குலரிசம் சேர்க்கப்பட்டிருக்கு, சோசியலிசம் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் ஃபெடரலிசம், அதாவது கூட்டாட்சி தத்துவம் என்பது மாநிலங்களுக்கு அதிகாரம், மத்திய அரசிடம் சில அதிகாரங்கள் மட்டுமே குவிந்திருக்கும், மற்ற துறைகள் அனைத்தும் மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு செல்லும் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்துகிறோம். அதை இவர் 2 பேருமே ஏற்றுக்கிறல. இவங்க தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க அதை ஏற்றுக்கிறல, தயாராக இல்லை. அவங்க யூனிட்டரி கேரக்டருக்கு தான் மத்தியில் இவங்க ஆட்சியில் 2 பேருடைய ஆட்சியிலையும் அதிகமாக ஓவர் சென்ட்ரலைசேஷன் நடந்திருக்குது. அதாவது அதிகாரங்கள் மத்திய
அரசிடம் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்குது. அதான் நடந்திருக்குது. இல்லை இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று அந்த மாநில சுயாட்சி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தமிழர் நலன் சார்ந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து எடப்பாடி சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்கிறீங்க. அவருடைய ஸ்ட்ராட்டஜியும் சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதிமுக ஓட்டுகளை வந்து பாஜக பிரிக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதன் காரணமாக பல்வேறு அதிமுகவுக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தது. அப்புறம் நம்ம கூட்டணி விட்டு வெளியே வந்தாச்சு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் அதிமுக ஓட்டுகளை பிரிக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் வந்து இந்த தமிழ் தேசியம் மாதிரியான விஷயங்களை தமிழர் நலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிமுக முன்னெடுக்குதா? இல்லை அது வந்து ஏன்னா இப்போ திமுக ஓட்டுகளை வந்து பாஜக பிரிக்கிறது இல்ல, நாம் தமிழர் தமிழ் தேசியம் மாதிரியான விஷயங்களை திமுக ஓட்டு பிரிக்கிறது இல்ல. ஆனா அதிமுக ஓட்டை வந்து இந்த 2 கட்சிகள் தான் பிரிக்க பாக்குது, இந்த 2 சித்தாந்தம் தான் பிரிக்க பாக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. நாம் தமிழர் அது வந்து ஒரு இந்த தேர்தலை பொறுத்தவரை ரெக்கனிங்கில் இல்லை. அவங்க மும்முனை போட்டி தான் இங்கே பலமாக இருக்குது. அதுலேயும் பாஜக அந்த வே அவுட் வெளியேற்றப்பட்டு விட்டது. தேர்தல் நேரேட்டிவ் வரும்போது இல்லை சர்வேலாம் சில இடங்கள்ல வந்து பாஜக ஜெயிக்கும் அல்லது பாஜக சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே. சர்வேயை உருவாக்க முடியுங்க. அவங்க ஆதரவு சர்வே செய்யக்கூடிய ஏஜென்சிஸை வச்சு சர்வே செய்வது என்பதே இன்னைக்கு ஒரு மில்லியன் டாலர் பிஸ்னஸாக மாறிடுச்சு. அதில் வந்து அதை விட கிளி ஜோசியக்காரன்ட்ட கேட்டிங்கன்னா சரியாக சொல்லிவிடுவான். அதனால் அந்த சர்வேயெல்லாம் இப்போ யாரும் நம்புறதில்லை, மக்கள் நம்புறதில்லை. சர்வே பல சமயம் பொய்த்து தான் போயிருக்குது. சர்வேஸை வச்சு நம்ம பார்த்து வேணால் பெரிய ஜென்ரல் மூட் ஆஃப் தி பீப்புள் எப்படி இருக்குன்னா, பாஜக கூட்டம் சேரலை பரப்புரையின் போது, பாஜகவில் ஆட்கள் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, உதாரணம் மேற்கு வங்காளத்தில் எப்படி அவங்க வந்தாங்க 2ஆம் இடத்துக்கு, அதுதான் அவங்க உதாரணமாக தமிழ்நாட்டில் பயன்படுத்த நினைக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் அதைத்தான் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. மேற்கு வங்கத்தை உதாரணம் காட்டுறாங்க. மேற்கு வங்கத்தில் மம்தாவுடைய அராஜகத்தை தாங்க முடியாமல் மார்க்சிஸ்டுகளும் காங்கிரஸும் எதிர்கட்சி இடத்த காலி பண்ணிட்டாங்க. எதிர்கட்சி இடம் வேக்கண்டாக இருந்துச்சு. இவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால இவங்களை மம்தா பெரிய அளவுக்கு நெருக்க முடியல. இவங்க அங்கே போய் இந்த எதிர்கட்சி நாங்கள் தான் சொல்லி நிற்கிறப்ப மார்க்சிஸ்ட் கட்சியில் இருந்த தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் பாஜகவில் சேர்ந்தாங்க. அவங்க கேடஸ் கிடையாது, கேடஸ் வந்தவங்களை வச்சுட்டு அவங்க 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் அது எக்ஸ்பெரிமெண்ட் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகும்னு அவங்க என்ன இப்போ எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, அதிமுக உடஞ்சி போச்சுன்னு பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க. நாங்களாம் உடஞ்சி போச்சு. நீங்கள் சொல்கிறது பாஜகவை? பாஜக சொல்லிச்சு. பாஜக சொல்லுது எல்லாம் ஒன்று சேர்ந்துருங்க. பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் ஒன்று சேர்ந்துருங்க, ஒன்று சேர்ந்தால் தான் பலமாவீங்கன்னு சொன்னாங்க. ஏதோ அவங்களுக்கெல்லாம் பலம் இருக்கிற மாதிரியும் ஒன்று சேர்ந்தால் தான் பலமாக வாங்குற மாதிரியும் ஒரு கட்டுக்கதையை கட்ட முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, களத்தில் அதிமுக இல்லை என்ற ஒரு அந்த இதையும் பெர்செப்ஷனையும் உருவாக்க பார்த்தாங்க. இந்த 2 பெர்செப்ஷனும் தேர்தல் பரப்புரை ஆரம்பித்தோடனே காலி ஆயிடுச்சு. இல்லை இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பாஜகவுடைய திட்டம் வந்து அதிமுக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து சொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி. அதிமுக அதை முறியடிச்சிருச்சு. அதனால தான் அவங்க என்ன கடுப்பாயிட்டாங்க, அதிமுக வெளியே வந்து முறியடிச்சது இவங்க சொன்னபடிலாம் அவங்களெல்லாம் சேர்க்கலை. அவங்களெல்லாம் ஒன்றுமே இல்லாதவங்கன்னு சொல்லிட்டாங்க. சும்மா கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டவங்க. அவங்க கட்சி ஒன்று பிரிச்சுட்டுலாம் போக முடியல அவங்களால. கட்சி கட்டுக்கோப்பாக இருக்குது. அதனால தான் நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இல்லை இப்போ சசிகலா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தேர்தல் அந்த முடிந்த பின்பாக அந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்பாக கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து என்ன பண்ணாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து தங்களுடைய நிலையை உணர்ந்து கண்டிப்பாக வந்து அதிமுக எல்லாம் ஒன்றிணையும் அப்படிங்கிற நம்ம தலைமையில் வந்துடுவாங்க. சசிகலா வந்து என் தலைமையில் எல்லாம் ஒருங்கிணைந்துருவாங்க அப்படின்னு பாவம். அவங்க கற்பனை, அவங்க கனவு காண்றாங்க. அதுதான் அவங்க உரிமை. அதை நம்ம தடுக்க வேணாம். அவங்களுக்கு இருக்க ஒரு அல்டிமேட் ப்ளஸர் கனவு காண்றது தான். அதை கண்டுட்டு போட்டோம். அதுக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்குது? எப்படிங்க அவங்க தலைவர்களுக்கு வந்து ஒரு அறிக்கை எழுதுறாங்க. அதே மாதிரி உறுப்பினர்கள் யாரெல்லாம் வந்து என்னோட ஆதரவாளராக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்காக புதிய முயற்சியாக வந்து சில விஷயங்களை இனிஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸை கொடுங்க, நீங்கள் வந்து உறுப்பினர் கார்டு மாதிரி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற முயற்சியெல்லாம் நான் உங்களோட பேசுகிறேன், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்களோட பேசுகிறேன். அதை ஏன்னா குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறவங்களோட பேசலாம். எடப்பாடி நினச்சா அத்தனை பேரோட பேச முடியுமா? அந்த ஒரு ஆப்ஷனே அவர் கையாள முடியுமா? இல்லை இப்போ எடப்பாடியுமே இப்போ அண்மையில் வந்து சசிகலா தொடர்பாக மறைமுகமாக சொன்னது விஷயம் என்னன்னா, பெரியவங்க காலில் விழுகிறது என்ன தப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்றாரு. அப்போ சசிகலாவுடைய இந்த முயற்சி, அதே மாதிரி இப்போ மற்ற அதிமுக தொண்டர்களுடைய உணர்வு,
எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பதில் இதையெல்லாம் ஒன்றிணைந்து பார்க்கும்போது அப்போ தேர்தல் முடிந்த பின்பாக ஒட்டுமொத்தமா அந்த ஜூன் 4க்கு பின்பாக அதிமுக எல்லாமே ஒன்றிணைஞ்சிருமோ? எடப்பாடி அவர்கள் வந்து பெரியவங்க காலில் விழுந்து தவறு இல்லைன்னு சொன்னது வந்து அன்றைய நிலைமை. அதுக்கு இது அண்மையில சொன்னது சொன்னார். அது அந்த நிலைமையே நான் ஏன் காலில் விழுந்து அதை நியாயப்படுத்துவதற்காக சொன்னார். ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஒன்று சொன்னார்ல சசிகலாவை பத்தி. என்ன சொன்னார்? வேற என்ன சொன்னார்? மேலே பார்த்து அப்படின்னு சொல்லி அது கூட விட்டுருங்க. அசிங்கமாக பேசுனது, தவறாக பேசுனது, அதை கண்டிக்கத்தக்கது. நானே கண்டிச்சிருக்கேன். அதுக்கடுத்து என்ன சொன்னார்? இவங்களுக்கெல்லாம் கட்சியில் இடமே இல்லைன்றார். இந்த மூவரும் வர முடியாது, வேற யாரும் மன்னிப்பு கேட்டு வரலாம், மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் இவங்களுக்கு இடம் இல்லைன்றார். அதில் சசிகலாவும் சேர்த்துட்டாரே. அது ரிப்பீட்டடாக கட்சியினுடைய ஸ்டாண்டாக இருக்குதே. இல்ல அது தொடர்ந்து முறையில் இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, அது சரியான நிலைப்பாடா கூட இருக்கட்டும். ஆனா என்னன்னா, தொண்டர்களும் மக்களும் வந்து அங்கீகரிக்கணும்ல, எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத அங்கீகரிச்சு மக்கள் வாக்களிக்கணும்ல. இன்னும் 50 வருஷம் அதிமுக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தொண்டர்கள் வந்து உணரணும்ல. ஆமாம், அங்கீகரிக்கணும்லங்க. அங்கீகாரம் இருக்கனால தான் இந்த பிரம்மாண்டமான இந்த பிரச்சாரத்தை அவங்களால மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. யூனிஃபைடு அப்ரோச். திமுகவோட அங்கங்கே சண்டை நடந்துச்சு உள்கட்சிக்குள்ளே. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரே மாதிரியான எங்கேயாவது ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சா கட்சிக்குள்ளே? அத்தனை பேரும் ஒன்றாக இருந்து எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு களத்தில் இறங்கி போராடினாங்களே. அதை நம்ம கண்கூட பார்த்தோமே. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இந்த தேர்தல் பட்டியல் வெளியிட்டப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் அண்ணாமலை தூங்கிட்டு இருந்தார். தேர்தல் முடிஞ்ச பிறகு 1 லட்சம் வாக்கு காணாங்கிறார். ஆனால் அப்படி இல்லை. அதிமுக பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக திமுக 2 பேரும் எந்த வித முரண்பாடு இல்லாமல் செயல்படுறாங்க. ஒருங்கிணைந்த செயல்பாட்டை நம்ம பார்த்தோம். இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட உடனே திமுக அதிமுக வீடு வீடாக போய் செக்அப் பண்ணாங்க. அதில் அதிமுக பற்றி என்ன ரிப்போர்ட்னா, அவங்க சொன்ன ரிப்போர்ட் கிடையாது, பத்திரிகைகளில் வந்த ரிப்போர்ட் தான் நான் சொல்கிறேன். லட்சக்கணக்கான டிலீட்டான வாக்காளர்களை அவங்க சேர்த்தாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு அவங்க பேர் விடுபட்டது பேர்களெல்லாம் லட்சக்கணக்கான பேரை சேர்த்தாங்க. அவங்க அந்த ஒர்க்கை அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு. அண்ணாமலையால் செய்ய முடியுமா? அவர் இப்போ போய் கடைசியில் 1 லட்சம் பேர் காணோங்கிறாரு. அது இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? இது தொடர்பாக கூட நேற்று வந்து ஜெயக்குமார் பேசும்போது எப்படி கிணத்த காணன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி 1 லட்சம் பேர் காணோம். கரெக்டு அப்படின்னு சொல்லி அதான் அருமையான உதாரணம் தான் அது. நல்ல ஜோக்கு. கிணத்த காணோன்னு சொன்ன மாதிரி இவர் 1 லட்சம் பேரை காணோங்கிறாரு. திடீர்னு சொல்கிறாரு, தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு சொன்ன என்ன பிரயோஜனம்? அந்த அதிகாரி என்ன சொல்கிறாங்க, மறுதேர்தல் வைக்கணுங்கிறாரு. ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தவர். மறுதேர்தல் வைக்கணும்னா அந்த கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதே வாக்காளர் பட்டியல் வச்சு தான் வைக்க முடியும். என்ன வாக்காளர் பட்டியல் திரும்ப ரிவைஸ் பண்ணுறது அடுத்த தேர்தலுக்கு தான் பண்ண முடியும், இப்போ பண்ண முடியாது. காலங்கடந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அத்தனை பேர் அண்ணா அத்தனை பேரும் வந்து பாஜகக்காரங்களா? அது எப்படி ஒரு சொல்கிறாரு? 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் பாஜகக்காரங்க ஒரு தொகுதியில் இருக்கிறாங்களா? அதாவது இதெல்லாம் வந்து என்னென்னா, நிச்சயமாக தோக்க போகிறோம், நம்ம வளர்ந்துட்டோம் சொல்கிறோம், ஏதாவது காரணம் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 1 லட்சம் பேரை காணோம், அது சேர்ந்து தான் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் சொல்லலாம். அதுக்காக அவர் மட்டும் சொல்லலை, மத்திய சென்னை வேட்பாளர் அவர் 1.25 லட்சம் சொல்கிறாரு, வடசென்னை வேட்பாளர் 1.5 லட்சம் சொல்கிறாரு. தென் சென்னை அந்த மாதிரி சொல்லலை, 1.25 லட்சம் சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, ஒருவேளை தோற்ற பிறகு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு பெருசாக அவங்க ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த கூட்டணியில் இருந்த 2014 அவங்க 3வது பெரிய சக்தியாக வந்தாங்க. 2 இடத்துல ஜெயித்தாங்க, 19% வாக்குகளை வாங்கினாங்க. ஆனால் அன்றைக்கி தேமுதிக பலமாக இருந்துச்சு, அது அவங்களோட இருந்துச்சு. அன்றைக்கி தேமுதிக ரொம்ப பலமாக இருந்தது, 8% வாக்குகளோட. அவங்களோட இருந்தாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? அதிமுக வந்துட்டாங்க. இன்னொன்று, அவங்க அந்த பலம் இல்லைங்கிற வேறு விஷயம். அடுத்து வந்து மதிமுக அவங்களோட இருந்தாங்க. அன்னைக்கு ஓரளவு வாக்குகள் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ அவங்க ஒன்றும் இல்லைங்கிற வேற விஷயம். அவங்க திமுக வந்துட்டாங்க. இல்லை, இப்போது என்னென்னா, இந்த முறை போட்டிங்கிறது 2வது இடத்துக்கு மட்டும்தான். திமுக முதல் இடத்துல இருக்குது, 2வது இடத்துக்கு தான் போட்டி. அதுவும் அதிமுக அலைன்ஸா இல்லை வந்து என்டிஏ அலைன்ஸா? இதுதான் வந்து இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. அதை யார் சொல்கிறாங்க? திமுக சொல்லுது. என்ன திமுக என்ன நினைக்குதுன்னா, இந்த பாஜகவையும் அதிமுகவையும் நம்ம தாக்குறது மூலமாக நமக்கு எதிர்ப்பு வாக்குகள் 2 பக்கமும் போட்டுன்னு பார்க்குறாங்க. ஒருமுகமாக அதிமுக போயிடுச்சுன்னா நம்ம தோல்வி அடைஞ்சிடுவோம். அதனால் நமக்கு எதிர்ப்பு வாக்குகள் 2 அணியாக பிரிஞ்சு போனால் நல்லதுன்னு பிளான் பண்ணி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. முதலிடத்தில்
நான் என்ன சொல்கிறேன், திமுகவும் பாஜகவும் கடுமையாக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. தங்களுக்குள்ளே தான் போட்டி இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன், அவங்களுக்குள்ளே தான் போட்டி இருக்குது. 2ஆம் இடத்துக்கு முதலிடம் ரிசர்வ்டு ஃபார் ஏடிஎம்கே. முதலிடத்தில் ஏடிஎம்கே ஏற்கனவே உட்காந்தாச்சு. 2ஆம் இடத்துல உங்களோட போட்டி இருக்கேங்க. மத்திய அரசினுடைய அந்த ஆங்கர் பண்ணி சில கருத்து கணிப்புகள் வருது, மீடியா கருத்து கணிப்புகள் வருது, மீடியா ப்ளஸ் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் சேர்ந்து வருது. எல்லாம் ஒரு பேட்டர்ன் என்ன இருக்குன்னா தெரியுமா உங்களுக்கு, கவனிச்சிங்கன்னா தெரியும். மத்தியில் பாஜக உறுதியாக ஆட்சி அமைக்கும், அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். ஆச்சா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அடுத்து தமிழ்நாட்டில் பாஜக வரும்னு சொல்ல முடியாது, சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, இங்கே மட்டும் அங்கே என்டிஏ கூட்டணி வரும், இங்கே இந்தியா கூட்டணி வரும். அதுவும் ஃபுல் ஸ்விங்கில், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இல்லை இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ எது என்ன நோக்கம்னா, அங்கே திமுக வர்றதை பற்றி கவலை இல்லை, அதிமுக வரக்கூடாது. அதிமுக விட்டு களத்தை விட்டு வெளியில் போனால் தான் நம்ம உட்கார முடியும். இன்றைக்கி அவங்க எதிரி திமுக கிடையாது, பாஜகவுக்கு அதிமுக தான். அதிமுக ஒழிச்சிட்டா நம்ம இங்கே வந்து உட்காந்துடலாம், சீட்டு போட்டு எதிர்கட்சியாக உட்காந்துடலாம். பிறகு ஆளுங்கட்சியை நம்ம பார்த்துக்கலாம். அவர்கள் போராடி அது நம்ம போராடுவோம், மேலே வந்துட்டோம். அதுதான் அவங்க பிளானு. அவங்க அதிமுக உடஞ்சிச்சின்னு நினச்சிட்டே இருந்தாங்க, ஆனால் அது உடையலை. இல்லை இப்போ உங்களுடைய ஒரு கருத்துப்படி அல்லது நீங்கள் சில பேர்த்திட்ட பேசியிருப்பீங்க, அதிமுக எவ்வளோ இடங்களில் தமிழ்நாட்டில் வரும்? 17 இடங்களில் அதிமுகவுக்கு ஃபேவர் இருக்குங்க என்னோட கணக்கு. கிட்டத்தட்ட 16 இடங்களில் திமுகவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. மீதி எல்லாம் டைட் கண்டெஸ்ட்டு. பெரம்பலூரும் தருமபுரியும் பாஜக கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குது. உறுதியாக சொல்ல மாட்டேன், ப்ளஸ்ஸாக ஃபேவரபுளாக இருக்குது. நான் சொன்னதெல்லாம் ஃபேவரபிள் தான். ஆனால் இதில் நான் 17 இடம் அதிமுக கொடுத்ததில் 6 இடத்துல உறுதியாக வருவாங்கங்கிறேன். 16 இடம் திமுக கொடுத்த இடத்துல 5 இடம் உறுதியாக வருவாங்கன்னு சொல்கிறேன். நான் சொன்னது ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஆனால் உளவுத்துறை ரிப்போர்ட் இப்போ அரசாங்கத்துக்கு போச்சு, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாரத்து 10 நாளைக்கு முன்னாடி. அதான் என்னுடைய கள ஆய்வு வெளியே வந்த பிறகு, உங்கள் இதிலே நான் அதை வெளியிட்டேன். வெளியே வந்த பிறகு அது வந்து அவங்க 13 இடத்துல திமுக தோல்விப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, வெற்றி பெறுவது கடினம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 13 இடத்துல 12 இடம் நான் கொடுத்தேன் அதிமுக ஃபேவரபிள் 17 இடம் அதுக்குள்ளே இருக்குது. கரூர் மட்டும்தான் அவங்க தனியாக சொல்கிறாங்க. கரூர் வந்து நான் அதான் காங்கிரஸுக்கு தான் கொடுத்துருந்தேன், ஃபேவரபிளான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க அதுவும் கொஸ்டினபிளாக சொல்கிறாங்க. அதை தவிர்த்து 12 இடங்கள், அவங்க சொல்லக்கூடிய 13 இடத்துல 12 இடங்கள் நான் அதிமுக ஃபேவரபிள்னு சொன்ன 17 இடத்துக்குள்ளே தான் அடங்குது. அப்போ கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பும் அவங்க கணிப்பும் நெருக்கத்தில் இருக்குது. அது அந்த 12 தொகுதி 13 தொகுதியில் நிச்சயமாக திமுக தோற்பதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது. என்னை பொறுத்தவரை 17 இடங்கள் இவங்களுக்கு கிடைக்கும், 16 இடம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி இடங்களில் வந்து இது 50-50. ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாம். இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 2019 பெர்செப்ஷன் வேறு, அதனுடைய ரிப்பீட்டாக இது இருக்க முடியாது 2 காரணங்களால். ஒன்று வந்து அது இருமுனை போட்டி, இது மும்முனை போட்டி. இன்னொரு காரணம் வந்து அன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக மேலேயும் 8 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுக மீதும் மத்தியில் ஆட்சி செய்த மோடி அரசு மீது இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இப்போ அதுதான் பெர்செப்ஷன். இன்றைக்கி பெர்செப்ஷன் எப்படி மாறி இருக்குன்னா, இன்றைக்கி ஆட்சி இன்னையில் 3 ஆண்டுகள் திமுக ஆட்சி மீது இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தியும் 10 ஆண்டுகள் முடித்த மோடி மீது இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தியும் இன்றைக்கி இருக்குது. அது ரெண்டையுமே வந்து அதிமுக அறுவடை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பெர்செப்ஷன் வேறு, அதனோட ரிப்பீட்டாக இது இருக்காது. ஓகே, அதுக்கு எல்லாத்துக்குமே காலம் தான் பதில் சொல்லும். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.